பெரியவா எப்படி பாது கொடுத்தா? நீங்கள் எப்படி முதல்ல பெரியவாளை பார்த்தேள்? பெரியவாளோட கனகாபிஷேகம் போது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்த டைம். அப்போ எனக்கு இந்த 2 ஓவரிஸும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரே தலை சுற்றலாக இருந்தபோது என்னோடய ஓர்படி இந்திரா கணேசன் வந்து எனக்கு பாதுகை வேணாம்மா பெரியவாட்டை போட்டு வாங்கிக்கோங்கோ, உங்களுக்கு உடம்பு தேவையாக மண்ணின்னு சொன்னான். உடனே அவள் பாதுகையும் பண்ணி வச்சுருந்தா. அதையும் எடுத்துகிட்டு அவ்வளோ ஜனங்களில் 1,00,000க்கு மேலே இருப்பா ஜனங்கள். அப்போது நான் அங்கே அந்த பாதுகை எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோடய லைன் வந்தபோது ஒரு மாமா அங்கே இருந்தவர், என்ன மாமி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரையில் பெரியவா ரொம்ப இதுவாக இருக்கா, இதெல்லாம் முண்டு நடக்கும்னு தெரியல, நீங்கள் இந்த தனியாக ஆம்பளை தனியாக பொம்பளை தனியாக வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுத்து. அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன பெரியவாளே சிவசக்தி ஐக்கியம், நீங்கள் ஆம்பளை தனியாக பொம்பளை தனியான்னு சொல்லி எனக்கு குரு கடாட்சம் இருந்து தான் கிடைக்கும், அதில் உங்களுக்கு என்ன இருந்தது, நான் லைனில் தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதை பெரியவா அங்கேருந்து பார்த்ததுனாலே மொத்தத்தில் அந்த மாமாவை கூப்பிட்டு கையால் செய்யமாப்பா, அன்றைக்கி பெரியவா மௌனம், அதனால் இப்போ கையால் அப்படி கொடுத்து இங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாமா பயந்து போய், மாமி மாமி உங்களை பெரியவா கூப்பிட்றா அப்படின்னு உடனே அந்த நான் வச்சிருந்த முரத்தில் இந்த பாதுகையை உடனே அப்படி போட்டுண்டு 2 காலு முதல்ல வரும் காலை என் கண்ணில் காமிச்சா, அதுக்கப்புறம் பாதுகையை போட்டுண்டு நன்னா வேற போட்டுண்டு காலை 2 தூக்கி காமிச்சோடனே எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்பயே உடம்பு சரியான மாதிரி இருந்துடுத்து. உடனே அந்த பாதுகையை எடுத்து அவர் போட்டு அது ஃபுல்லாக குங்குமமும் கல்கண்டு திராட்சை எல்லாத்தையும் போட்டு எனக்கு பிரசாதமாக கொடுத்தா. அது உடனே எனக்கு அங்கேருந்து பாம்பேயில் இருந்தேன், நான் அங்கேருந்து உடனே டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுலேருந்து நான் என் உடம்பு ரொம்பவே நன்னா ஆகிடுது. இந்த பாதுகை அந்த வேலை அது தேங்க்ஸ்ஃபுல் டு என்னோடய ஒரு பிடிக்கும் சொல்லணும், பெரியவாளை தான் நான் சொல்லணும். அதுலேருந்து எனக்கு பெரியவா தவிர உலகமே தெரியாமல் போயிடுது. இந்த பாதுகை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கேன் இப்போது. அதுதான் என்னோட இந்த பாதுகை கிடைச்ச விவரம். அப்புறம்